ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜிவி பிரகாஷ் அவர்களோட கிங்ஸ்டன் படத்தோட ப்ரொமோஷன் இன்டர்வியூல ஜிவி பிரகாஷும் திவ்யா பாரதியும் ஒன்னா உட்காந்து தான் அந்த இன்டர்வியூ கொடுத்தாங்க. அப்போ நீங்க ரெண்டு பேரும் டேட்டிங் போறத சோசியல் மீடியால நியூஸ் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் நீங்க பாப்பீங்களா, அதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னன்னு கேட்டதுக்கு ஜிவி பிரகாஷ், நிறைய மக்கள் இந்த மாதிரி டாக் பண்ணிட்டே இருக்காங்க, நானும் திவ்யா பாரதியும் டேட்டிங் போறோம் அப்படின்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நாங்க ஒரு நார்மல் ஃப்ரெண்ட், அந்த படத்துக்கு அப்புறம் இப்பதான் நான் அவங்கள இந்த படத்தப்ப பாக்குறேன், அதுக்குள்ள நாங்க எங்கேயும் மீட் பண்ணதில்லை, ஜஸ்ட் எப்பயாவது மெசேஜ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் திவ்யா பாரதியும், நானும் அந்த மெசேஜ் எல்லாம் கேட்கும் போது நான் உடனே இவருக்கு மெசேஜ் பண்ணுவேன், சார் பாருங்க என்னதான் இவங்க சொல்றாங்க அப்படின்னு. அவர் அதுக்கு ஓகே விடுங்க, இவங்கெல்லாம் இப்படிதான், நம்ம இதை கண்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஜிவி பிரகாஷ் அவர்கள் இப்ப ரீசெண்டா நடத்தின கன்சர்ட்ல சைந்தவி மேமும் வந்திருந்தாங்க. அப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜ்ல இருக்காங்க, என்ன டார்கெட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் என்ன ரொம்பவே டார்கெட் பண்ணாங்க. மோஸ்ட்லி கேர்ள்ஸ் தான் என்ன அதிகமா மெசேஜ் பண்ணி திட்டினாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நேரத்துல எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். பட் நாங்க ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களை வேற மாதிரி ரூமர்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்னு திவ்யா பாரதியும் சொல்றாங்க. லாஸ்ட் இயர்ல ஜிவி பிரகாஷும் அண்ட் சைந்தவியும் விவாகரத்து பண்ண போறத ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தது. அண்ட் ஆல்மோஸ்ட் அது கன்ஃபார்ம்னே ரெண்டு பேருமே சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பேச்சுவார்த்தை இல்லைனாலும் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு கன்சர்ட்ல ரெண்டு பேருமே சேர்ந்து தான் பாடினாங்க. அப்ப எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தாங்க. ஆனா சைந்தவி ஜிவி பிரகாஷ் விவாகரத்துக்கு திவ்யா பாரதி தான் காரணம் அப்படின்னு திவ்யா பாரதியை நிறைய பீப்புள்ஸ் டார்கெட் பண்ணாங்க. அவங்களதான் நிறைய பேர் பிளேம் பண்ணாங்க. இப்ப அதை பத்தி தான் இந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், இவங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படின்றத கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க சொன்னதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.